சந்திர பிரபை வாகனத்திலே அந்த திருவேங்கடமுடையானை சுமந்து கொண்டு திருவீதி உலா வர காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே அன்பர்களே, இந்த ரதசப்தமி நன்னாளிலே காலையிலிருந்து இதுவரை 7 வாகனங்களிலே எம்பெருமானை சேவித்தோம். மிகவும் சிறப்பான இந்த நன்னாளிலே அந்த திருவேங்கடமுடையானுக்கு 2 கண்கள். அந்த 2 கண்களிலே ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன். இவர்களை நித்திய சூரிகள் என்று நாம் அழைக்கிறோம். அப்படி அந்த எம்பெருமானுடைய வாகன சேவையிலே சூரியனாகவும் சந்திரனாகவும் சர்வபூபாலனாகவும் சின்ன சேஷ வாகனம், கருட வாகனம், அனுமந்த வாகனம் என்று இவ்வாறாக 7 வாகனங்களிலே இடையிலே சக்கரஸ்நானத்தையும் முடித்துக்கொண்டு இப்பொழுது சந்திரபிரபை வாகனத்திலே அந்த எம்பெருமான் நமக்கு ஆசீனமாகி எழுந்தருள இருக்கிறார். அந்த எம்பெருமானை சேவிக்கலாம். முக்கியமாக கூற வேண்டும் என்றால், இந்த சந்திர பிரபை வாகனத்திலே சந்திரனாக திருவேங்கடமுடையானுடைய கிரகராசி இருக்கிறது. ஆகவே அந்த சந்திர பிரபை வாகனத்தை சேவித்துக் கொண்டு நாம் சேவிக்கலாம். திருவாபரணங்கள் அரையினில் பீதாம்பரம் அவிர்ந்திடும் அவன் மேனி முழுதும் ஆராததுரழகுருகும் சந்திரபிரபை வாகனனாம் சந்திரபிம்பவதனன் சந்திரபிரபை வாகனனாம் சந்திரபிம்பவதனன் சோரனாம் நவவித அலங்காரனாம் சதுர்வேத சாரனாம் சாரங்கனாம் நவநிதி தரும் வள்ளலாம் மதுராபுரி மன்னனாம் திசை நான்கிலும் இசை மேவிடும் திருக்கோலத்தில் வருகிறான் சந்திரபிரபை வாகனனாம் சந்திரபிம்பவதனன் உலாவரும் ஓரழகன் மனமோகன மதனன் சந்திரபிரபை வாகனனாம் சந்திரபிம்பவதனன்
கோதை திருப்பாவையும் ராதை அவள் சேவையும் ஏற்றான் அன்பு நோற்றான் அந்த ஏகாந்தனா கோதை திருப்பாவையும் ராதை அவள் சேவையும் ஏற்றான் அன்பு நோற்றான் அந்த ஏகாந்தனா ஒரு பிடி அவள் உண்டவன் அதற்கே தன்னை தந்தவன் அடியார் திருவடி போற்றி அழைத்தாலே வருபவன் சந்திரபிரபை வாகனனாம் சந்திரபிம்பவதனன் உலாவரும் ஓரழகன் மனமோகன மதனன் சந்திரபிரபை வாகனனாம் சந்திரபிம்பவதனன். ஓம் நமோ வெங்கடேசாய. திருவேங்கடமுடையானுடைய இன்றைய ரதசப்தமி நன்னாளிலே காலையிலிருந்து நாம் வாகன சேவைகளிலே அந்த எம்பெருமானை பார்த்து சேவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சந்திரபிரபை வாகனத்திலே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம் அந்த திருவேங்கடமுடையானை. திருவேங்கடமுடையான் என்றாலே சந்திர கிரகம்தான். அதாவது 108 திவ்ய தேசங்களிலே அந்த பகவானை நாம் சேவிக்கும் பொழுது இங்கே திருமலையிலே அவர் சந்திர கிரகமாக நமக்கு எழுந்தருளி நம்முடைய மனதிற்கு காரகனாக அமைந்து நல்ல விஷயங்களையும் நம்முடைய மனது உல்லாசமாக இருக்கவும் அவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்படிப்பட்ட அந்த சந்திரபிரபை வாகனத்திலே திருவேங்கடமுடையான் இதோ இந்த இரவு நேர வேளையிலே ரதசப்தமியை முன்னிட்டு திருவீதி உலா வருவதற்காக ஆரம்பித்து இதோ வெளியே வந்து கொண்டிருக்கிறார் வாகன மண்டபத்திலிருந்து. இந்த சந்திரபிரபை வாகனத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ அருணா எவ்வளவு அழகாக அந்த புஷ்ப மாலைகளுடன் வெண்மையான அந்த சந்திரன் இங்கே அந்த விளக்கு ஒளிகளிலே தங்கமாக மின்னிக்கொண்டு பகவானை ஏந்திக்கொண்டு நானும் அந்த எம்பெருமானுக்கு சேவை செய்வேன், நாங்கள் இருவரும் நித்திய சூரிகள், அதாவது சூரியனும் சந்திரனும் இரு கண்களாக அந்த எம்பெருமானுக்கு நாங்கள் சேவை சாதித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே என்ன பாக்கியம் எங்களுக்கு, நித்திய சூரிகளாக எங்களையும் சேவிக்கிறார்கள் பக்தர்கள் என்று ஒரு பெருமிதத்துடன் அந்த எம்பெருமானுடைய உருவ சிலையை தாங்கிக் கொண்டு அந்த உற்சவ மூர்த்தியை தாங்கிக் கொண்டு அழகாக அலங்காரம் செய்து கொண்டு அந்த காசு மாலைகள் வண்ண வண்ண புஷ்பங்கள், அதாவது திருவாபரணங்கள் என்று கூறக்கூடிய விலை மதிக்க முடியாத அந்த எம்பெருமானுடைய அலங்காரத்திற்கு அழகாக ஈடு கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த திருவேங்கடமுடையான். மனக்காரகன் சந்திரன். அத்ரி மகரிஷி அனுசுயா தேவி இருவரும் தம்பதிகள் ஒரு ஆசிரமத்தை அமைத்து கொண்டு தவம் செய்து வாழ்ந்து வந்தனராம். குழந்தை பாக்கியம் இல்லாத வருத்தம் தான் அந்த தம்பதியர்களுக்கு. ஒரு சமயம் கௌசிக மகரிஷி பத்னி சுமதி தன் கணவனின் சாபத்தை குறித்து சூரிய உதயத்தையே நிறுத்திவிட்டாளாம். சூரியன் உதிக்காததால் அனைத்து ஜீவராசிகளும் ஸ்தம்பித்து விட்டன. சுமதி தன் சாபத்தை திரும்பவும் பெற வேண்டும் என்று 10 நாட்களை ஒரு நாளாக மாற்றி அனசுயா சூரியனை திரும்பவும் உதயிக்கச் செய்தாள். இறந்த சுமதியின் கணவனை மீண்டும் உயிர்ப்பிக்கச் செய்தாளாம் அந்த அனுசுயா தேவி. அப்படி அந்த சந்திர பகவான் எப்படி அவதாரம் செய்தார், எப்படி அவதரித்தார் என்று பார்த்தால் இவ்வாறாக அந்த கதையானது நமக்கு தெரிகிறது. நாரதரின் கோரிக்கையின்படி கற்களை சுண்டலாக மாற்றி அவருடைய பசியை தீர்த்தவள் அனுசுயா தேவி. அவளுடைய மகிமையை சோதிப்பதற்காக மும்மூர்த்திகள் பிராமண வேடத்திலே அத்ரி மகர்ஷியின் ஆசிரமத்திற்கு வந்தனராம். இவ்வாறாக அந்த சந்திர பகவானின் பிறப்பினை குறித்து நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்படி தன்னுடைய வாகனமாக மாற்றிக்கொண்டு திருவேங்கடமுடையான் இதோ திருமலையிலே இந்த சரத சப்தமி நாளிலே நமக்காக
சந்திரபிரபை வாகனத்திலே எழுந்தருளி மாட வீதிகளிலே உலா வர இருக்கிறார். அந்த எம்பெருமானை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். எம்பெருமானை சேவிக்கும் பொழுதெல்லாம் இந்த இரவு வேளையிலே பனியையும் குளிரையும் பார்க்காமல் சின்ன குழந்தைகள் சகிதமாக எங்கெங்கிருந்தோ வந்த பக்தர்கள் எல்லாம் கூட அந்த பகவானை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சந்திரன் என்றாலே குளுமை, அதாவது மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு கிரகம். மனதிற்கு காரகன் அந்த சந்திரன். அப்படியாக அந்த சந்திரபிரபை வாகனத்திலே நாம் இப்பொழுது திருவேங்கடமுடையானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த திருவேங்கடமுடையானை சேவிக்கும் பொழுது மனதிற்கு மகிழ்ச்சியையும் உல்லாசமாகவும் இருக்கிறது. ஆகவே தங்களுக்கு மிகவும் பசியாக உள்ளது. தங்கள் பசியை தீர்க்க கோரினார்களாம் அந்த மும்மூர்த்திகளும் வந்து. அனுசுயாவும் அப்படியே என்றாளாம். அதில் எங்கள் பசியை தீர்க்க தாங்கள் திகம்பரமாய் இருந்து பரிமாற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனராம். அனுசுயா தேவி புரிந்து கொண்டாள். வந்தவர்கள் யாரென்று அந்த உடனே அவர்களின் மீது அதாவது உதக்கம் நீரை தெளித்து குழந்தைகளாக்கி பசியாற்றினாளாம். அங்கே மும்மூர்த்திகளின் பாரியைகள் தங்கள் பர்த்தாவை வரவில்லையே என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேரத்திலே அனுசுயாவின் மடியிலே குழந்தைகளாக வளர்ந்து கொண்டுள்ளார்கள் என தெரிந்து அங்கே வருகின்றனர். தங்களுடைய பதிவிரத்தை தர்மமானது அனுசுயா தேவியின் முன்பு எதற்கும் அந்த பதிவிரத்தை தர்மமானது வேலை செய்யாது என்று கிரகித்து கொண்டு தங்களுடைய சுய உருவங்களை எடுத்து லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதியாக வந்தனராம். இவ்வாறு அந்த சந்திர பகவான் எப்படி ஆவிர்பவித்தார், யாருடைய கர்ப்பத்திலே அந்த சந்திர பகவான் ஆவிர்பவித்தார் என்று நாம் பார்க்கும்போது அந்த கதையே விசித்திரமாக உள்ளது. இவ்வாறு நவகிரகங்களிலே மிகவும் முக்கியமான கிரகம் இந்த சந்திர கிரகம். அதாவது சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு, கேது, சனி, குரு பகவான் என்று இப்படி 9 கிரகங்களும் ஒவ்வொரு வகையாக மனதிற்கு, அதாவது நம்முடைய ஜாதகத்திலே இருக்கும் பொழுது மனக்காரகன் இந்த சந்திரன். அந்த சந்திர பகவானை நாம் சேவித்தோமானால் நம்முடைய மனதிலே உள்ள கஷ்டங்கள் எல்லாம் கூட தீர்ந்து நாம் மகிழ்ச்சியாக அந்த பகவானை சேவித்து கொண்டு இருக்கலாம். அப்படி திருமலையிலே அந்த திருவேங்கடமுடையான் சந்திர கிரகமாக மாறி இதோ இப்பொழுது நமக்கு சந்திர பிரபை வாகனத்தையே தன்னுடைய வாகனமாக மாற்றிக்கொண்டு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த அழகான காட்சியை இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். இரவிலே அந்த சந்திர பகவான், அதாவது ஆகாயத்திலே சந்திரனாக, அதாவது வெண்ணிலவாக அந்த பகவான் நமக்கு காட்சி தருவான். அந்த வெண்ணிலா வெளிச்சத்திலே இந்த பகவான் நமக்கு ஏணி வைத்தால் கூட எட்ட முடியாத உயரத்திலே இருக்கும் அந்த சந்திர பகவான் இதோ இங்கே வாகனமாக மாறி எம்பெருமானை தாங்கிக் கொண்டு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். இவ்வாறாக இந்த சந்திர பகவான் ஏராளமான நல்ல காரியங்களையும் செய்திருக்கிறார். அவ்விதமாக அந்த சந்திரபிரபை வாகனத்திலே நாம் சேவிக்கலாம். ஒவ்வொரு முறையும் சந்திரபிரபை வாகனத்திலே ஒவ்வொரு விதமாக அலங்காரம் செய்து கொண்டு, ஒரு முறை கிருஷ்ணனாகவும், ஒரு முறை ராமச்சந்திரமூர்த்தியாகவும், ஒரு முறை அந்த திருவேங்கடமுடையானாகவும் நமக்கு தரிசனம் தந்து காட்சி தருவார் அந்த திருவேங்கடமுடையான். இவருடைய சகஸ்ர நாமங்களை நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ அந்த நாமங்களினுடைய பெயர்களை உச்சரித்தால் மிகவும் நல்லது நடக்கும். அதுவும் இன்று ரதசப்தமியை முன்னிட்டு அதாவது காலையிலிருந்து 7 வாகனங்களிலே இது இப்பொழுது நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது 7வது வாகனம். ननात सदा वेङ्कटेशं स्मरामि हरे वेङ्कटेश
திகழ்பவனே சந்திர பிரபையில் வருபவனே சந்திரன் திருத்தலம் திகழ்பவனே சந்திர பிரபையில் வருபவனே மந்திர காந்தியில் மனதை ஈர்த்திடும் மலைய பெருமாளே மந்திர காந்தியில் மனதை ஈர்த்திடும் மலைய பெருமாளே சந்திரன் திருத்தலம் திகழ்பவனே சந்திர பிரபையில் வருபவனே சந்திரன் திருத்தலம் திகழ்பவனே சந்திர பிரபையில் வருபவனே மந்திர காந்தியில் மனதை ஈர்த்திடும் மலைய பெருமாளே அந்தர வெளியின் சுடர்முகனே ஆனந்தம் தரும் அற்புதனே அந்தர வெளியின் சுடர்முகனே ஆனந்தம் தரும் அற்புதனே ஆயர் பாடியின் கோலம் தரித்த அதிசய கண்ணனே ஆயர் பாடியின் கோலம் தரித்த அதிசய கண்ணனே அதிசய கண்ணனே அதிசய கண்ணனே நந்த நந்தன நவனித கோவிந்தா நந்த நந்தன நவனித கோவிந்தா நந்த நந்தன நவனித கோவிந்தா நந்த நந்தன நவனித கோவிந்தா சந்திரன் திருத்தலம் திகழ்பவனே சந்திர பிரபையில் வருபவனே சந்திரன் திருத்தலம் திகழ்பவனே சந்திர பிரபையில் வருபவனே மந்திர காந்தியில் மனதை ஈர்த்திடும் மலைய பெருமாளே மந்திர காந்தியில் மனதை ஈர்த்திடும் மலைய பெருமாளே உயிரை காட்டிடும் உத்தமனே உலகோர் மயங்கிட செய்பவனே உயிரை காட்டிடும் உத்தமனே உலகோர் மயங்கிட செய்பவனே பொய்யாரம் முடி சூடிய அழகுடன் உலவிட செல்பவனே பொய்யாரம் முடி சூடிய அழகுடன் உலவிட செல்பவனே நெய்யும் வெண்ணையும் உண்டவனே நேமியை வாயில் கொண்டவனே நெய்யும் வெண்ணையும் உண்டவனே நேமியை வாயில் கொண்டவனே மெய்யில் உயிரா மெய்யில் உயிராய் மேனியில் கலந்த வெங்கடநாயகனே மெய்யில் உயிராய் மேனியில் கலந்த வெங்கடநாயகனே 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 நந்த நந்தன நவனித கோவிந்தா நந்த நந்தன நவனித கோவிந்தா நந்த நந்தன நவனித கோவிந்தா நந்த நந்தலாலா நவனித கோவிந்தா சந்திரன் திருத்தலம் திகழ்பவனே சந்திர பிரபையில் வருபவனே சந்திரன் திருத்தலம் திகழ்பவனே சந்திர பிரபையில் வருபவனே மந்திர காந்தியில்
திருத்தலம் திகழ்பவனே சந்திர பிரபையில் வருபவனே சந்திரன் திருத்தலம் திகழ்பவனே சந்திர பிரபையில் வருபவனே மந்திர காந்தியில் மனதை ஈர்த்திடும் மலைய பெருமாளே மந்திர காந்தியில் மனதை ஈர்த்திடும் மலைய பெருமாளே சந்திரன் திருத்தலம் திகழ்பவனே சந்திர பிரபையில் வருபவனே சந்திரன் திருத்தலம் திகழ்பவனே சந்திர பிரபையில் வருபவனே மந்திர காந்தியில் மனதை ஈர்த்திடும் மலைய பெருமாளே அந்தர வெளியின் சுடர்முகனே ஆனந்தம் தரும் அற்புதனே அந்தர வெளியின் சுடர்முகனே ஆனந்தம் தரும் அற்புதனே ஆயர் பாடியின் கோலம் தரித்த அதிசய கண்ணனே ஆயர் பாடியின் கோலம் தரித்த அதிசய கண்ணனே அதிசய கண்ணனே அதிசய கண்ணனே நந்த நந்தன நவனித கோவிந்தா நந்த நந்தன நவனித கோவிந்தா நந்த நந்தன நவனித கோவிந்தா நந்த நந்தன நவனித கோவிந்தா வீணா வெங்கடேஷ வெங்கடேசாய நந்த நந்தன நவநீத கோவிந்தா என்று அந்த நந்தனுடைய மகனான ஸ்ரீகிருஷ்ணனை பற்றி அந்த பாடலை நாம் அழகாக கேட்டோம். எப்படி என்றால் அந்த கிருஷ்ணாவதார காலத்திலே தேவகி வசுதேவனுக்கு மைந்தனாக பிறந்து இறுதியிலே யசோதா நந்தகோபனுடைய மகனாக அந்த ஆயர்பாடியிலே வளர்ந்தவன். அதனால்தான் நந்தகோபன் குமரன் என்று கூறுகிறார்கள். அப்படி அந்த நந்தனுடைய அழகான குழந்தையைத்தான் நாம் அவர்கள் அந்த பாடலிலே பாடி மகிழ்ந்தார்களாம். இப்படியாக அந்த மும்மூர்த்திகள் காணவில்லை என்று அவர்களுடைய பாரியைகள் உண்மையான உருவை எடுத்துக்கொண்டு லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதியாக அந்த அனுசுயா தேவியை தேடி வந்தனர். தங்களுடைய பர்த்தாக்களை திரும்ப கொடுக்குமாறு அனுசுயா தேவியை வேண்டினர். அந்த குழந்தைகளை மந்திர ஜலம் சேர்த்து திரும்பவும் மூர்த்திகளாக மாற்றினாளாம். அனுசுயா தேவியின் பதிவிரத்தை தர்மத்தை பரீட்சிக்க வேண்டியே அவ்வாறு மாறுவேடத்திலே வந்தோம் என்றனராம் மும்மூர்த்திகள். கோரிய வரமும் கொடுப்பதாக தெரிவித்தனர். இதோ அந்த திருவேங்கடமுடையான் இப்பொழுது சந்திரபிரபை வாகனத்திலே ரதசாப்தமியை முன்னிட்டு அடியடிக்கும் நீராஜனத்தை ஸ்வீகரித்து கொண்டு நமக்கெல்லாம் அருளி செய்து கொண்டிருக்கிறார். இந்த நன்னாளிலே அந்த பகவானை நாமும் சேவிக்கலாம். ஏழ்மலையானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று. அதன் பிறகு அனுசுயாவின் கோரிக்கையின்படி பிரம்மா உருவிலே சந்திரன் ஜனித்தானாம். அழகிலே சந்திரன் தனக்குத்தானே நிகர் அனைத்து வகை கல்வி கலைகளையும் தன்னுடைய தந்தையின் மூலமாக கற்றானாம். அதன் பிறகு இன்னும் சிறப்பான வித்தைகளை கற்பதற்காகவே தேவ குருவான பிரகஸ்பதியிடம் சென்றானாம். ஏதோ சில காரணங்களினால் பிரகஸ்பதியின் பத்தினியான தாரையுடன் சமமாக மத்தினால் சாபத்திற்குள் அந்த உள்ளாகினான். அதன்பின் தன்னுடைய தவற்றினை உணர்ந்து திரிமூர்த்திகளின் கருணையால் தக்ஷனின் மகள்களான 27 கன்னிகைகளையும் திருமணம் புரிந்தானாம். அதன் பிறகு நவக்கிரகங்களிலே ஒருவனாக நியமிக்கப்பட்டான். சந்திரன் சௌந்தரியத்திற்கும் மனதிற்கும் காரகன். அப்படி அந்த அவன் மனதிற்கும் சௌந்தரியத்திற்கும் காரணம் என்றால் நம்முடைய திருவேங்கடமுடையான் மட்டும் என்ன குறைச்சலா என்ன? இவர் அலங்கார பிரியன். எவ்வளவு நேரம் அலங்காரம் செய்தாலும் செய்து கொண்டே இருப்பார். அதை அமைதியாக ஸ்வீகரித்து கொண்டு தன்னுடைய அலங்காரங்களை எல்லாம் முழுமையாக பூர்த்தி செய்து கொண்டு இப்பொழுது இந்த சந்திரபிரபை வாகனத்திலே அவனுக்கு ஈடாக அந்த வெண்ணொளிக்கு ஈடாக இப்பொழுது திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் சந்திரபிரபை வாகனத்திலே திருவேங்கடமுடையான்.
ஔஷதங்கள் அனைத்தும் கூட சந்திரனின் வெண்ணிலா ஒளியினால்தான் சக்தியை பெறுகின்றன. ஜாதகத்திலே சந்திரனின் பிரபாவம் உள்ளவர்கள் சௌந்தரியமாகவும் சஞ்சலமான மனநிலையை கொண்டவர்களாகவும் இருப்பார்களாம். சந்திரன் நமக்கு சாதகமாக இருக்க திங்களன்று அரிசி, வெள்ளை வஸ்திரம், வெள்ளியை தானமாக கொடுக்க வேண்டும். அனாதைகளுக்கு வெள்ளை பாயசம் சாப்பிட கொடுக்க வேண்டும். முத்துக்களை அணிய வேண்டும். இதுவே சந்திரனை சேவிக்க வேண்டிய முறை. நமக்கு தமிழகத்திலே திங்களூர் என்ற ஒரு தலத்திலே இந்த சந்திர பகவான் குடிகொண்டிருக்கிறார். மனதில் ஏதாவது சற்று தோஷங்கள் இருந்தாலோ அல்லது ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தாலோ அந்த சந்திர பகவானை சென்று அந்த திங்களூருக்கு சென்று சேவித்தால் நம்முடைய மனக்லேசங்கள் எல்லாம் கூட தொலைந்து போகும். அதாவது எப்படி திருவேங்கடமுடையான் நம்முடைய பாவங்களை எல்லாம் வேங்கடகா ஹரம் செய்கிறாரோ அப்படி அந்த சந்திர பகவானை சேவித்தால் கூட நமக்கு நல்லதே நடக்கும் என்று ஜாதகங்கள், ஜோதிடங்கள் மற்றும் புராணங்கள் கூட கூறுகின்றது. அப்படி அந்த நந்தனந்தனான அந்த கிருஷ்ண பகவானுடைய லீலைகளை பார்த்தால் இந்த சந்திர பகவானுக்கு மிகவும் விருப்பம். அவர்கள் இருவருக்கும் கூட ஒரு ஒரு சம்பந்தம், அதாவது எப்படி என்றால் கிருஷ்ணனுக்கும் அந்த சந்திர பகவானுக்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்று கூட நாம் கூறலாம். எவ்வாறாக என்றால் இந்த பகவானுக்கு திருவேங்கடமுடையானுக்கு சகஸ்ர நாமங்கள். எப்படி என்றால் அந்த சகஸ்ர நாமங்களிலே ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு விதமாக அவர் பக்தர்களை அருளி செய்து கொண்டிருப்பார். அந்த விதமாக பார்த்தால் அந்த வாசுதேவன், இப்பொழுது நாம் கிருஷ்ணாவதாரத்தை எடுத்துக்கொண்டால் வாசுதேவனாக அவனுடைய லீலைகளை நாம் பார்க்கும் பொழுது தேவகி வசுதேவனுக்கு மைந்தனாக, அதாவது அவர்களுக்கு மைந்தனாக பிறந்த கிருஷ்ண பகவான் இறுதியிலே யசோதா நந்தகோபனுக்கு வளர்ப்பு மகனாக சென்று ஆயர்பாடி மக்களை எல்லாம் அவன் காப்பாற்றி கொண்டிருந்தான். அதை பொறுக்க முடியாத அந்த கம்சன் என்பவன் உழலை என்பின் பேச்சு முலையோடு அவளை உயிருண்டான் என்று நம்மாழ்வார் பாடியபடி விஷப்பாலை கொடுத்து கண்ணனை அழிக்க வந்த பூத்தனையின் விஷப்பாலோடு சேர்த்து அவளது உயிரையும் பூண்டு பூத்தனையை வதைத்தான் கண்ணன். இந்த லீலை நமக்கு உணர்த்தும் தத்துவம் என்னவென்றால், பூத்தனை என்பவள்தான் அவித்யை எனப்படும் அறியாமை. நம் கர்ம வினைகளின் விளைவாக வந்த அந்த அறியாமை நம்முடைய ஞானத்தை மழுங்கச் செய்து பிறவி பிணியிலே நம்மை அழுத்துகிறது. அவளது 2 மார்பகங்கள் தான் நான் என்னும் அகங்காரம், ஒன்று எனது என்னும் மமக்காரமும் ஆகும் என்று. அந்த அறியாமையிலே தோன்றும் அகங்காரமும் மமக்காரம் தான் விஷம் போன்றவை ஆகும் என்று நம்மாழ்வார் அழகாக கூறுகிறார். இதிலிருந்து வெளிவர என்ன வழி என்றால், கண்ணனின் திருவடிகளை நாம் சரணடைந்தோமானால் அவன் பூத்தனையின் 2 மார்பங்களையும் உறிஞ்சியது போல் நம்முடைய அகங்கார மமக்காரங்களை முழுமையாக உறிஞ்சி எடுத்து அந்த பூத்தனையை அழித்தது போல் நம்முடைய அஞ்ஞானத்தையும் அறியாமையும் அழித்து நமக்கு பேரின்ப வாழ்வாகிய முக்தி அருளுவான் அந்த பக்தன், அந்த கண்ணபிரான். அப்படி கண்ணபிரான், அதாவது கிருஷ்ணாவதாரம் எடுத்த திருவேங்கடமுடையான் இதோ இங்கே நமக்கு திருவேங்கடமுடையான் திருமலையிலே இதோ சந்திரபிரபை வாகனத்திலே எழுந்தருளி இந்த ரதசப்தமி நன்னாளிலே வாகனமாக மாறி சந்திரபிரபையை மாற்றிக்கொண்டு தான் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறான். ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா.
வெங்கடரமணா வெங்கடரமணா திருமலை திருப்பதி அருளாயா என்று அந்த அழகான பாடலை கேட்கும் பொழுது உண்மையிலேயே நாம் கொடுத்து வைத்தவர்கள்தான். ஏனென்றால் அவருடைய கருணா கடாட்சம் என்றும் நமக்கு நிலைக்க வேண்டும் என்று தினந்தோறும் அந்த எம்பெருமானை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். எம்பெருமானுக்கு நடைபெறும் அனைத்து கைங்கரியங்களையும் கூட ஆன்லைன் மூலமாகவும் நாம் இப்பொழுது முன்பதிவு செய்து கொண்டு எல்லா நிகழ்ச்சிகளையும் திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த வெங்கடரமணன் இப்பொழுது இங்கே திருமலையிலே நமக்கு ரதசப்தமி நாளை முன்னிட்டு காலையிலிருந்து 6 வாகனங்களில் இப்பொழுது 7வது வாகனமாக நமக்கு சந்திரபிரபை வாகனத்திலே எழுந்தருளி நம்மை எல்லாம் அனுகிரகித்து கொண்டிருக்கிறார். அந்த விளக்கொளியிலே வண்ண வண்ண விளக்குகளால் அந்த பகவானுடைய அலங்காரத்தை பார்க்கும் பொழுது தங்கத்தட்டிலே அந்த எம்பெருமான் நின்று கொண்டு இருப்பது போல் நமக்கு தோன்றுகிறது. அதுவும் சந்திரபிரபை வாகனம். இங்கே அந்த நடனமாடும் பெண்மணிகள் கூட சந்திரபிரபை வாகனத்திலே அவர் எப்படி வெண்மையாக நமக்கு காட்சி தருகிறாரோ அதே போல் இங்கே அவர்கள் ஆடிப்பாடி மகிழ்ந்து பகவானுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் அந்த வாகனத்திலே குடைகளை பிடித்துக்கொண்டு அனைத்து கைங்கரியங்களும் நாங்கள் பெருமாளுக்கு செய்ய வேண்டும் என்று அர்ச்சக சுவாமிகளின் மூலமாகவும் அந்த சந்திரபிரபை வாகனத்தை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். திருவேங்கடமுடையான் குளுமையான இந்த இரவிலே சந்திரபிரபை வாகனத்திலே எழுந்தருளியுள்ளார். வெங்கடாத்ரி விஷ்ணுதேவனுக்கு சூரிய சந்திரர்கள் 2 நேத்திரங்கள். பகல் அதாவது காலையிலேயே சூரிய பிரபை வாகனத்திலும் இரவு சந்திரபிரபை வாகனத்திலும் அமிர்த கிரணங்களை பொழிந்து கொண்டு சந்திரபிரபை வாகனத்திலே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார் அந்த எம்பெருமான். ஸ்ரீகிருஷ்ண பகவான் நக்ஷத்ராணா மகம் சசி என்று, அதாவது ஆகாயத்திலே நட்சத்திர மண்டலத்தின் நடுவிலே சந்திரனாகிய நான் இருக்கிறேன் என்று நமக்கு தெரிவிக்கிறார். சந்திரமா மனசோ ஜாதகா என்று புருஷ சூக்தத்திலே பகவானின் மனதிலிருந்து சந்திரன் ஜனித்தான் என்றும் விவரிக்கிறது. அப்படிப்பட்ட பகவானுக்கு இதோ மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. மேலும் சூரியன் தினகரனாகவும் சந்திரன் நிசாகரனாகவும் சூரிய ஒளியினால் சந்திரன் பிரகாசிக்கிறான். ஆகவே சந்திரன் அமிர்த கிரணங்களை உடையவன். திருவேங்கடமுடையான் தேவர்களுக்கு அமிர்தத்தை பகிர்ந்து கொடுக்கும் மோகினி அலங்காரத்திலே அமிர்த கலசத்துடன் தரிசனம் கொடுத்து பக்தர்களுக்கு அமிர்த கலைகளை போதித்து கொண்டிருப்பானாம். யதா பிரகல்லாதநாத் சந்திரா என்று, அதாவது சந்திரன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். அதேபோல் சந்திரபிரபை வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கும் திருவேங்கடமுடையானை தரிசனம் செய்து கொள்ளும் பக்தர்களின் மனதிற்கு சந்தோஷம் அளிக்கிறது. சூரியனின் தீவிரத்துவம் சந்திரனின் குளுமைத்துவம் இரண்டும் தன்னுடைய சொரூபமே என்று திருவேங்கடமுடையான் சூரிய பிரபை சந்திரபிரபை வாகனங்களின் மூலமாக வெளிப்படுத்துகிறான். சூரிய சந்திரர் பகவானின் நேத்திரங்கள். ஆகவே அந்த பகவானை நாம் சேவித்து கொண்டே இருக்கிறோம். தர்மராஜன் ஸ்ரீகிருஷ்ணரிடம் எனக்கு பிராமண தத்துவம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுள்ளது என்று கேட்க, தர்ம நந்தனா, நான் பிரத்யும்னனுக்கு தெரிவித்த விஷயத்தை உனக்கு கூட கூறுகிறேன் என்றானாம். மானிடர்களுக்கு தர்மார்த்த காம மோட்ச சாதனைக்கு தேவதார்ச்சனைக்கு பித்ருதேவர்களுக்கும் இகலோக சுகங்களை அடைவதற்கு காரணம் அதற்கு உதவும் பிராமணர்களே தேவதைகளுக்கு ஆயுள் சம்பளம் பொருள் செல்வம் கீர்த்தி ஏற்படுவதற்கு கூட பிராமணர்கள்தான் காரணம். அந்த பிராமணர்கள் அனுகிரகத்தில்தான் பொருள் செல்வங்களையும் பெற முடியும். அவர்கள் கோபப்பட்டால் எப்படிப்பட்டவராயினும் பஸ்மமாகி விடுவார்கள். இகலோகத்திற்கு மட்டுமல்லாமல் பரலோக சுகங்களையும் அடைவதற்கு கூட காரணம் அவர்களே என்றானாம் ஸ்ரீகிருஷ்ண பகவான். இவ்வாறாக நமக்கு அந்த திருவேங்கடமுடையான் கிருஷ்ணாவதாரத்திலும் சரி ராமாவதாரத்திலும் சரி மானிட உருவம் எடுத்து, அதாவது மனித உருவம் எடுத்து நமக்கு எத்தனையோ நல்லவற்றை போதித்துள்ளார்கள். அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடமுடையான் இதோ இப்பொழுது நமக்கு சந்திரபிரபை வாகனத்திலே ரதசப்தமி நன்னாளிலே நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் பெருமாளை சேவித்து கொண்டிருக்கிறோம்.
அந்த பகவானை நாம் சேவிக்கும் பொழுது மனதிற்கு மகிழ்ச்சி உல்லாசம். எப்படி என்றால் அவர்தான் மனதுக்கு காரகனாயிற்றே. ஆகவே அந்த சந்திர பகவானை, அதாவது சந்திரபிரபை வாகனத்திலே திருவேங்கடமுடையானை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். திருவேங்கடமுடையான் என்றால் திருமலையிலே 7 மலைகளையும் தனதாக்கிக் கொண்டு வராக சுவாமியினுடைய அனுகிரகத்தால் அந்த இடத்திலே ஸ்திரநிவாசம் ஏற்படுத்தி கொண்டு இப்பொழுது நமக்கு சந்திரபிரபை வாகனத்திலே இந்த ரதசப்தமி நன்னாளிலே திருவேதி உலா வந்து கொண்டிருக்கிறார். மாட வீதிகளிலே பனியும் அதாவது குளிரையும் கூட பொருள்படுத்தாமல் சின்ன குழந்தைகளுடன் அந்த பகவானை இந்த 7 வாகனங்களிலும் தரிசனம் செய்ய வேண்டும் என்று தொலை தூரத்திலிருந்து கூட அந்த பகவானை சேவிப்பதற்காக ஏராளமான பக்தர்கள் வந்துள்ளார்கள். இதோ அந்த திருமலையை பார்க்கும் பொழுது கலியுக வைகுண்டம் என்றால் இதுதான் என்று நமக்கு நிதர்சனமாக தெரிகிறது. திருமலை கோவிலை தரிசித்து கொண்டிருக்கிறோம். அழகான மின் விளக்குகளால் வண்ண வண்ண புஷ்பங்களாலும் அலங்காரம் செய்து பகவானுடைய அந்த திருமலையை நாம் இப்பொழுது வைகுண்டமாக சேவித்து கொண்டு திருமலை அப்பனை சந்திரபிரபை வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். என்னே அழகு இரவு நேர வேளையிலே அந்த வெண்ணிலவு வெளிச்சத்திலே அந்த பகவான் நமக்கு மிளிர்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது அவ்வளவு சோபையுடன் சாந்தமாக திருவேங்கடமுடையான் சந்திரபிரபை வாகனத்திலே திருவிதி உலா வந்து கொண்டிருக்கிறார். இப்படி அந்த கிருஷ்ணாவதாரம் எடுத்த காலத்திலே முதல் பூதனைக்கு மோட்சம் கொடுத்தார். அடுத்ததாக சகடாசுரவதன், அதாவது கம்சனால் ஏவப்பட்ட சகடாசுரன் என்னும் அசுரன் மாட்டு வண்டி சக்கர வடிவிலே வந்து தொட்டிலில் கிடக்கும் கண்ணனின் மீது மேல் சாய்ந்து அந்த கண்ணனை எப்படியாவது சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டானாம். ஆனால் பொன்ற சகடம் உதைத்தாய் என்று ஆண்டாள் பாடியபடி தன்னுடைய திருவடிகளால் உதைத்து அந்த சகடாசுரனை சம்ஹாரம் செய்தான் கிருஷ்ணன். இதை உணர்த்தும் தத்துவம் என்னவென்றால், சகடாசுரனின் வடிவமான மாட்டு வண்டி சக்கரம் என்பது நமது பிறவி சூழ்ச்சியாக சக்கரத்தை குறிக்கிறது. சக்கரம் சுழல்வது போல் புனரப்பி ஜரணம் புனரப்பி மரணம் என்று இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில் நாம் உழந்து கொண்டிருக்கிறோம். கண்ணனின் திருவடிகளை நாம் சரணடைந்தால் அந்த சக்கரத்தை உடைத்து நொறுக்கியது போல் நம்முடைய பிறவி சுழற்சியாக சக்கரத்தையும் உடைத்து நமக்கு பேரின்ப வாழ்வையும் அருளுவான் அந்த கிருஷ்ண பகவான். அப்படி அந்த கண்ணாவதாரம் கிருஷ்ணாவதாரம் எடுத்த திருவேங்கடமுடையான் இதோ சந்திரபிரபை வாகனத்திலே நமக்கு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். மாட வீதிகளிலே இன்று விசேஷமான நன்னாளிலே, ரதசப்தமி நன்னாளிலே மனிதர்கள் மட்டும் அல்லாமல் விலங்கினங்கள் கூட, அதாவது இதோ அந்த கஜாசுரன், அதாவது கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தவர், அப்படி அந்த கஜேந்திரன் ஆக சேவை சாதிக்கிறார். भज गोविन्दं भज गोविन्दम्। ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय। नमो नमो नारायण श्री हरि नारायण। नमो नमो नारायण श्री हरि नारायण। निरन्तरं என்றென்றுமே நீயே நாராயண। நிரந்தரம் என்றென்றுமே நீயே நாராயண। வெங்கடநாதா திருமலை வாசா ஸ்ரீனிவாசா சாந்தரூபா கோவிந்தா கோவிந்தா। भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं
வந்தோம் தரிசனம் கண்டோம் கவலைகள் மறந்தோம் கோவிந்தம். நமோ நமோ திருமாலவா ஸ்ரீஹரியனை காக்கவா. நமோ நமோ திருமாலவா ஸ்ரீஹரியனை காக்கவா. வரந்தரும் நல் தெய்வமே நீயே என் மாதவா. வரம் தரும் நல் தெய்வமே நீயே என் மாதவா. தாமரை கண்ணா கார்முகில் வண்ணா திருமகள் தலைவா திருமலை வாசா கோவிந்தா கோவிந்தா. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம். திருமலை வந்தோம் தரிசனம் கண்டோம் கவலைகள் மறந்தோம் கோவிந்தம். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம். திருமலை வந்தோம் தரிசனம் கண்டோம் கவலைகள் மறந்தோம் கோவிந்தம். நமோ நமோ ஸ்ரீ கேசவா ஸ்ரீஹரி துயர் தீர்க்கவா. நமோ நமோ ஸ்ரீ கேசவா ஸ்ரீஹரி துயர் தீர்க்கவா. சுகம் தரும் உன்னாமமே மாயோனே மாதவா. சுகம் தரும் உன்னாமமே மாயோனே மாதவா. வெங்கடரமணா சங்கடஹரணா கஷ்ட நிவாரணா ஹரிநாராயணா கோவிந்தா கோவிந்தா. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம். திருமலை வந்தோம் தரிசனம் கண்டோம் கவலைகள் மறந்தோம் கோவிந்தம். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம். திருமலை வந்தோம் தரிசனம் கண்டோம் கவலைகள் மறந்தோம் கோவிந்தம். நமோ நமோ ஸ்ரீ மாதவா ஸ்ரீஹரி மதுசூதன. நமோ நமோ ஸ்ரீ மாதவா ஸ்ரீஹரி மதுசூதன. அனைத்திலும் முன் ரூபமே ஸ்ரீமன்னாராயண. அனைத்திலும் முன் ரூபமே ஸ்ரீமன்னாராயண. கருணை கடலே கலியுக வரதா உலகினை அளந்தா உலகினை காப்பா. ஓம் நமோ வெங்கடேசாய. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் என்று நமோ நமோ ஸ்ரீ நாராயணா வாசுதேவா என்ற அந்த பாடலை கேட்கும் பொழுது உண்மையிலேயே அந்த பாடலை எவ்வளவு அழகாக எழுதி அந்த எம்பெருமானுடைய கருணா கடாட்சத்தை விவரித்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் புண்ணியம் செய்தவர்கள்தான். இப்படி கிருஷ்ண அவதார காலத்திலே ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒவ்வொரு செயல்கள், அதாவது நமக்கு அந்த நற்செயல்களை எடுத்துரைக்கும் அவதாரங்களே கிருஷ்ண அவதாரமும் ராம அவதாரமும். இவ்வாறாக அந்த சகடாசுரன் வண்டி சக்கரமாக வந்து அந்த கண்ணபிரானை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்து நம்முடைய வாழ்க்கையிலே கூட புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் என்று அந்த வாழ்க்கை திரும்பிக் கொண்டே இருக்கும். அதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்குத்தான் அந்த இறப்பு பிறப்பு என்ற சுழற்சியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று கண்ணனின் திருவடிகளை சரணாகதி செய்தால் அந்த சக்கரத்தை உடைத்து நொறுக்கியது போல நம்முடைய பிறவி சூழ்ச்சியான சக்கரத்தையும் உடைத்து நமக்கு பேரின்ப வாழ்க்கையை அருளுவானாம் அந்த கண்ணபிரான். அப்படிப்பட்ட கண்ணனாகிய அந்த அவதாரம் எடுத்தவன் இந்த கோவிந்தன். அந்த கோவிந்தனுக்கு இன்று திருமலையிலே
ரத சப்தமியை முன்னிட்டு 7 வாகனங்களிலே அமரச் செய்து அந்த பகவானை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். வாகன சேவையிலே யாருக்குமே கிடைக்காது இந்த பாக்கியம். எப்படி என்றால், ஒரே நாளில் 7 வாகனங்களிலே இடையிலே சக்கரஸ்நானத்தையும் ஏற்றுக்கொண்டு பக்தர்களை மகிழ்விப்பதிலே அவன் வல்லவன், அலங்கார பிரியன், சரணாகத வத்சலன். அப்படிப்பட்ட அந்த பகவானை இப்பொழுது நாம் சந்திரபிரபை வாகனத்திலே சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இவனுக்கு வாகன சேவை என்றால் மிகவும் விருப்பம். எப்படி என்றால், அந்த வாகன சேவையை பார்க்கும் பக்தர்கள் மகிழ்ச்சி வெள்ளத்திலே இருக்கும் பொழுது தானும் மகிழ்வானம். அவர்களுடைய சங்கடங்களை பாவங்களை எல்லாம் தீர்க்க வல்லவன் தான் அந்த திருவேங்கடமுடையான். அப்படிப்பட்டவன் திருமலையிலே நமக்காக எழுந்தருளி இந்த கலியுகத்திலே வேங்கடவனாக மாறி திருவேங்கடவனாக இப்பொழுது நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறான் திருமலை அப்பன். அதுவும் சந்திரபிரபை வாகனத்தில் இந்த இரவு நேர வேளையிலே அந்த பகவானை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக இந்த கிருஷ்ணாவதார காலத்திலே திருணாவர்த்தாசுர சம்ஹாரம். எப்படி என்றால், யசோதை கண்ணனை தன்னுடைய மடியிலே வைத்து கொண்டு வீட்டிலே திண்ணையிலே அமர்ந்திருந்த பொழுது திடீரென்று ஒரு புயல் காற்று வீசியதாம். அந்த புயல் காற்று கம்சனால் ஏவப்பட்ட திருணாவர்த்தாசுரன் என்று அசுரன். ஆனால் கண்ணனோ தனது எடையை அதிகரித்து கொண்டே போகவே பாரம் தாங்க முடியாமல் விழி பிதுங்கி ரத்தம் கக்கி பூமியிலே விழுந்து மாண்டானாம் அந்த அசுரன். நாம் ஒவ்வொருவருக்குள் இருக்கும் ரஜோகுணம்தான் இந்த திருணாவர்த்தாசுரன். அதிகமான கோபம் காமம் கொண்டு செயல்படுவதை ரஜோகுணம் என்றும், திருணாவர்த்தன் சூரன் கண்ணனையே தூக்கி சென்றது போல அந்த பகவானை ரஜோகுணத்தால் ஏற்படும் காமமும் கோபமும் நம்முடைய பக்தியையும் நற்குணங்களையும் நம்மிடமிருந்து ஒரு நொடியில் அபகரித்து சென்றுவிடும். கண்ணனின் திருவடிகளை நாம் பற்றினால் திருணாவர்த்த சூரனை அழித்தார் போலவே ரஜோகுணத்தை அழித்து நம்முடைய மனதிலே தூய பக்தி வளரும்படி அருள் புரிவான் அந்த கண்ணபிரான். அப்படி கிருஷ்ணாவதாரம் எடுத்த காலத்திலே எத்தனையோ லீலைகளை செய்தவன் அந்த கண்ணபிரான். அந்த கிருஷ்ணாவதாரம் எடுத்த திருவேங்கடமுடையான் இதோ இங்கே இப்பொழுது நமக்கு ரதசப்தமி நன்னாளிலே சந்திரபிரபை வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். பக்தர்களை ரட்சிப்பதற்காக, பக்தர்களை காப்பதற்காக, அவர்களுடைய மனதிலே எப்பொழுதும் சந்தோஷம் இருக்க வேண்டும், பாவங்கள் எல்லாம் அழிய வேண்டும் என்று அந்த சந்திரபிரபை வாகனத்திலே எழுந்தருளி இருக்கிறார். சந்திரன் மனக்காரகன் என்று கூறினோம். ஆகவே மனதிலே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சந்திரனை சேவிக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே மிகவும் சிறப்பான ஒரு தலம் சந்திரஸ்தலம், அதாவது திங்களூர். அந்த திங்களூரிலே எம்பெருமான் குடிகொண்டு வரும் பக்தர்களையெல்லாம் சேவித்து அனுகிரகித்து கொண்டு நமக்கு காட்சி தருவானாம். அப்படிப்பட்ட அந்த திங்களூரிலே இருக்கும் சந்திர பகவான் இங்கே திருமலைக்கு வந்து அந்த திருமலை அப்பனுடைய உருவத்தை தாங்கிக் கொண்டு தான் இப்பொழுது சந்திரபிரபை வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த பகவானை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். எல்லா தேவஸ்தானங்களிலும் கோவில்களிலும் கூட இந்த ரதசப்தமி விழாவை செய்கிறார்கள். ஆனால் இவ்வளவு சிறப்பாக அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் உலக புகழ் பெற்ற இந்த திருமலையிலே மட்டும் இவ்வாறாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த ரதசப்தமி நன்னாளிலே அந்த பகவானை நாம் 7 வாகனங்களிலே எவ்வளவு அழகாக சேவித்து கொண்டிருக்கிறோம் என்றால் உண்மையிலேயே நாம் கொடுத்து வைத்தவர்கள்தான். அப்படி அந்த சந்திரபிரபை வாகனத்திலே பக்தர்களுக்காக அந்த பகவான் நமக்கு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த பகவானை நாமும் சேவிக்கலாம், அவனுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா என்று. மேலும் அந்த கோவிந்தனுடைய 6 வயதில், அதாவது கோவர்தன கிருஷ்ணாவதார காலத்திலே 6 வயதிலே கோவர்தனகிரியை தாங்கி ஆயர்பாடி மக்களை எல்லாம் காத்தவன். அப்படிப்பட்டவனை இப்பொழுது நாம்
தாய். அந்த வெங்கடரமணனை, வேங்கடநாதனை நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டிருக்கிறோம் சந்திரபிரபை வாகனத்திலே. சந்திரபிரபை என்பது அந்த எம்பெருமானுக்கு சூரியனும் சந்திரனும் 2 கண்களாக நித்திய சூரிகளாக விவரித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்றால், காலையில் எழுந்ததும் சூரிய பகவானை பார்த்து அந்த வெயிலையெல்லாம் தாங்கிக் கொண்டு இரவு எப்பொழுது வருமோ என்று காத்து கொண்டிருக்கிறோம். எதற்காக என்றால், அந்த வெண்ணிலவிலே நிலா ஒளியிலே அந்த சசிதரன், அதாவது மிகவும் குளுமையான இந்த காலத்திலே அந்த பகவானை சேவிக்க நாம் விருப்பப்படுகிறோம். அப்படி அந்த சந்திரபிரபை வாகனத்தை ஏற்றுக்கொண்டு திருவேங்கடமுடையான் இதோ நமக்கு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். இவனை நாம் சேவிக்கும் பொழுது எத்தனையோ நிகழ்வுகள் நமக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கின்றது. எப்படி என்றால், எல்லாம் நல்லதே நடக்கும் என்ற ஒரு மனநிலையிலே நாம் இருக்கும் பொழுது சந்திரனை நாம் சேவிக்க வேண்டுமாம். அப்பொழுது அந்த சந்திர பகவான் இன்னும் நமக்கு சிறப்பாக அருளி செய்வானாம். சங்கு சக்கர கதாதாரியாய் அந்த அழகான புஷ்ப மாலைகளை ஏந்திக்கொண்டு தங்க கிரீடத்திலே அந்த எம்பெருமான் திருவேங்கடமுடையான் நமக்காக இந்த இரவு நேரத்திலே அதாவது ரத சப்தமி நன்னாளிலே எழுந்தருளி இருக்கிறார். அந்த பகவானை நாம் சேவிக்கலாம். திருவேங்கடமுடையானுடைய லீலைகள் எப்படிப்பட்டது என்றால், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணவே என்று பாடினாராம் திருப்பாண ஆழ்வார். எப்படி என்றால், அன்று ஆயர்பாடியிலே கண்ணனாக அவதரித்து வெண்ணை திருடியவன் இன்று அரங்கனாக திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிறான். அங்கே ஆயர்பாடியிலே பானை இருந்தது, வெண்ணெய் காணவில்லை. இங்கே அரங்கத்திலே என் உடல் இருக்கிறது, உள்ளத்தை காணவில்லை. ஏனெனில் பானையில் வெண்ணெயை திருடினார் போல் என் உடலில் இருந்து உள்ளத்தை இந்த அரங்கன் கொள்ளை கொண்டு விட்டான் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் திருப்பாண ஆழ்வார். வெண்ணெயைப் போல வெண்மையான தூய மனதுடன் வாழும் அன்பர்களின் மனங்களை கவர்ந்து செல்லும் உள்ளம் கவர் கள்வனாக கண்ணன் விளங்குவதை இதன் மூலம் அறிய முடிகிறது. அதனால் வெண்ணையோ நம் உடலோ மனமோ உயிரோ இவை அனைத்துமே அவனது சொத்துதானே. அவன் சொத்தை அவன் எடுத்து கொள்வதை ஏன் திருட்டு என்று சொல்ல வேண்டும்? வெண்ணையை திருடியதாலோ மோர் பாலை திருடியதாலோ நம்முடைய மனங்களையும் ஆத்மாக்களையும் திருடியதாலோ அவனை திருடன் என்று குறிப்பிடுவதில்லை. வேறு எதை திருடினான் அந்த கண்ணன் என்று அந்த வாதிராஜர் விடை கூறுகிறார். எப்படி என்றால், அப்படி வெண்ணையும் வெண்மை, பாலும் வெண்மை, அதாவது தயிரும் வெண்மை, அப்படி வெண்மையான மனதை கொண்டவன் இந்த சந்திர பகவான். அந்த சந்திர பகவானை சந்திர பகவான் தன்னை அந்த எம்பெருமானுடன் சேர்த்து கொண்டு இப்பொழுது திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த மங்கள நீராஜனத்தை நாமும் சேவித்து கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா. திருமலை அப்பனே, சப்தகிரி வாசனே, வேங்கடவனே, கோவிந்தா கோவிந்தா என்று நாம் கூறுகிறோம். ஸ்வபக்த புஞ்சார்ஜிதம் பாபவிருந்தம் திவானிசம் சோகரதி சம்பால என்று கண்ணன் வெண்ணெய் திருடிய கதையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களின் பாபங்களை எல்லாம் கூட அந்த பகவான் திருடிச் சென்று விடுகிறானாம். நாம் செய்த பாவங்கள் அனைத்துமே நம் சொத்துதானே. நம் சொத்தாகிய பாவங்களை அவன் திருடிச் செல்வதால் தான் அவனை திருடன் என்று குறிப்பிடுகிறோம் என்று இந்த ஸ்லோகத்திலே வாதிராஜர் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட கண்ணன் ருக்மிணியை எப்படி திருமணம் செய்து கொண்டான் என்றால், பீஷ்ம மகாராஜாவின் மகளான ருக்மிணி கண்ணனையே மணந்து கொள்ள விரும்பினாள். எதற்கென்றால், ஆனால் அவளது 5 உடன்பிறப்பு சகோதரிகளும் ருக்மி, ருக்மரதன், ருக்மகேசன், ருக்மபாகு, ருக்மமாலி என்று அவர்கள் சிசுபாலனுக்கு தன்னுடைய தங்கையை திருமணம் செய்து கொடுக்க திட்டமிட்டார்கள். அப்பொழுது ருக்மிணி ஒரு பிராமணனிடம் தன்னுடைய காதல் கடிதத்தை அதை துவாரகையில் இருக்கும் கண்ணனிடம் சென்று கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ள, அவரும் அந்த கடிதத்தை கண்ணனிடம் சேர்த்தவாறே கண்ணன் வந்து அவளது சகோதரர்களை வீழ்த்தி ருக்மிணியை திருமணம் செய்து கொண்டாராம். அதிலே ருக்மிணிதான் ஜீவாத்மா,
கண்ணன் பரமாத்மா, சிசுபாலன் உலகியல் வாழ்வு. ஜீவாத்மாவுக்கு உடன் பிறந்தவர்கள் 5 பேர் உள்ளார்கள். அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று. அந்த 5 புலன்களையும் ருக்மிணியாக ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய விரும்பினாலும் உடன் பிறந்த 5 புலன்களும் சிசுபாலன் ஆகிய உலக வாழ்வியிலே ஜீவாத்மாவை தள்ளுகிறார். அப்பொழுது ருக்மிணிக்காக ஒரு அந்தணர் அந்த கண்ணனிடம் தூது சென்றது போல் ஜீவாத்மாவின் குரு ஜீவாத்மாவிற்காகவே இறைவனிடம் தூது பேசி அந்த இறை அருளை பெற்றுத் தருகிறார். ருக்மிணியின் உடன் பிறந்தவர்களை வென்று அவளை மணந்து கொண்டது போல இந்த புலன்களை வீழ்த்தி ஜீவாத்மாவை அந்த பகவான் மீட்டு செல்கிறார். இதுபோல்தான் தான் செய்த ஒவ்வொரு லீலைகளிலும் எத்தனையோ வேதாந்த கருத்துக்களை நமக்கு விளக்கினான் கண்ணன். அந்த கண்ணன் அவதரித்த அந்த நாளை நாம் அஷ்டமி என்று கூறுகிறோம். அதாவது அந்த திருநாளிலே நம்முடைய அனைத்து இல்லங்களிலும் கண்ணனின் அருள் கிடைக்கும். அப்படி கிருஷ்ணாவதாரம் எடுத்த எம்பெருமான் திருவேங்கடமுடையான் இதோ இங்கே இந்த ரத சப்தமி நாளை முன்னிட்டு நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். சந்திரபிரபை வாகனத்திலே இங்கே வேத பாராயணம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் கூட அந்த 4000 திவ்ய பிரபந்தம் மற்றும் வேதங்களை எல்லாம் கூறி அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற வேண்டி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் இங்கே அதாவது நடனமாடும் பெண்கள் மற்றும் மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் கூடிய அழகான இந்த சூழலிலே அந்த எம்பெருமான் திருவேங்கடமுடையான் இதோ சந்திரபிரபை வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த அழகான காட்சியை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். திருவேங்கடமுடையானே கோவிந்தா கோவிந்தா என்று 4 மாட வீதிகளிலும் இந்த இரவு நேர வேளையிலே பக்தர்களுக்காக திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த பக்த வத்சலன், வாத்சல்ய சுரூபன் ராமச்சந்திர பிரபு என்று அந்த எம்பெருமானை அழைக்கலாம். எதற்கென்றால் ராமச்சந்திரன் அதாவது ராமபிரான் சந்திரனாக அந்த குளுமையான பெயரை இட்டுக்கொண்டு பக்தர்களை கூட அருள் பாலிப்பதிலே வல்லவன். அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடமுடையான் இதோ ரத சப்தமி நன்னாளிலே நமக்காக எழுந்தருளி இந்த திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். இது கடைசி வாகனம், அதாவது காலையிலே முதல் வாகனம் சூரிய பிரபை. அந்த சூரியனுடைய கிரணங்கள் பட்டு அதன் பின்தான் அந்த பகவானே அந்த சூரியனை பார்த்து கொண்டு அதன் பிறகு வாகனத்திலே அதிரோகித்து திருவீதி உலா வந்தார் விடியற் காலையிலே. அதன் பிறகு சிறிய சேஷ வாகனம், அதன் பிறகு கருட வாகனம், அதன் பிறகு ஹனுமந்த வாகனம். ஹனுமந்த வாகனம் இடையிலே சக்கரஸ்நானம், அடுத்து சர்வபூபால வாகனம், இப்படியாக சர்வபூபால வாகனம், இறுதியாக இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது சந்திரபிரபை வாகனம். இவ்வாறாக அனைத்து வாகனங்களிலும் அந்த எம்பெருமான் நமக்கு கருணா கடாட்சம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பகவானை இப்பொழுது நாம் மங்கள ஹாரதி, நக்ஷத்திர ஹாரதி அப்படி அந்த பகவானுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஹாரத்திகளையும் நாமும் சேவிக்கலாம், பகவானுடைய அருளை பெறலாம். நக்ஷத்திர ஹாரத்தியை தொடர்ந்து கும்பஹாரத்தியை இப்பொழுது நாம் சேவிக்க இருக்கிறோம். இவ்வாறாக அந்த திருவேங்கடமுடையானுடைய ரதசப்தமி நன்னாளிலே இவ்வளவு நேரம் அந்த வாகன சேவைகளை எல்லாம் நாம் சேவித்தோம். அந்த சுவாமி புஷ்கரணி, ஸ்ரீனிவாச புஷ்கரணிக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்தார் அர்ச்சக சுவாமி. ஏனென்றால் அந்த பவித்திரமான புஷ்கரணியிலே ஏராளமான தீர்த்தங்கள், அதாவது குப்த தீர்த்தங்கள் அடங்கியுள்ளன. அதிலிருந்து தான் அந்த பகவானுக்கு தினமும் இந்த சுவாமி புஷ்கரணியிலே அதாவது இந்த சிறப்பு நன்னாட்களிலே சக்கரஸ்நானம் கூட நடைபெறுகிறது. இவ்வாறாக இன்றும் அந்த ரத சப்தமியை ஒட்டி சிறப்பு சக்கரஸ்நானமும் நடைபெற்றது. இப்பொழுது அந்த சுவாமி புஷ்கரணிக்கு நீராஜனத்தை சமர்ப்பித்தார். இப்பொழுது எம்பெருமான் திருவேங்கடமுடையானுக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. நாம் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது பூர்வ ஜென்மத்திலே மிகவும் கொடுத்து வைத்திருப்பவர்கள்.
அதனால்தான் திருமலையிலே நடக்கும் அத்தனை கைங்கரியங்களையும் கூட நாம் நேரடி ஒளிபரப்பில் வீட்டில் இருந்தபடியோ அல்லது நேரில் திருமலைக்கு சென்று சேவிப்பதோ நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பகவானுடைய அனுகிரகம் கிடைத்தால் நமக்கு போதுமானது. அவருடைய கருணா கடாட்சம் நம்மை சார்ந்த, அதாவது நமக்கு கிடைத்தால் மிகவும் நாம் நன்றியுள்ளவர்களாக பக்தி உள்ளவர்களாக இருக்கலாம் என்று சேவித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த புஷ்கரிணிக்கு இப்பொழுது ஹாரதி கொடுத்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. எவ்வளவு சிறப்பான புஷ்கரணி! 4 பக்கங்களிலும் 4 விதமாக 4 திசைகளிலும் நாம் இங்கே இந்த புஷ்கரணியிலே தினந்தோறும் ஸ்நானம் செய்து பகவானை தரிசித்தால் நாம் நினைத்த கோரிக்கைகள் எல்லாம் கூட நிறைவேறும் என்று புராணங்களே கூறுகின்றன. இந்த புஷ்கரணியை பற்றி வராக புராணம், ஸ்காந்த புராணம், அத்தனை புராணங்களும் கூட சிறப்பான இந்த புஷ்கரணியை பற்றி விவரித்துள்ளது. ஆகவே பக்தர்கள் இந்த புஷ்கரணியிலே ஸ்நானம் செய்து எம்பெருமானையும் அந்த வராக சுவாமியையும் சேவித்து கொண்டு பலன் பெறலாம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். திருவேங்கடமுடையானுடைய இந்த ரத சப்தமி நன்னாளிலே 7 வாகனங்களிலே நாம் எம்பெருமானை சேவித்தோம். இறுதியாக இப்பொழுது சந்திரபிரபை வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த சந்திரபிரபையிலே அமர்ந்து கொண்டு பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருப்பவன் அந்த வேங்கடவன். அப்படிப்பட்ட வேங்கடவனைத்தான் இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும், அதாவது கடிக்கும் பிறை வெவ்வாள் எயிற்று காளியன் மேல் நடிக்கும் பெரிய பெருமாள் திருவரங்கர் நரை கமழ் பால் குடிக்கும் களவுக்கு மாறு கொண்டு ஓர் கோபிகை பற்றி அடிக்கும் போது 14 உலகமும் அடிபட்டனவே என்று அந்த அதாவது பிள்ளை பெருமாள் சுவாமி கூறுகிறாராம். எப்படி என்றால், ஆயர்பாடியிலே ஒரு வீட்டிலே ஏலக்காய் பால் மிகவும் பிரசித்தி பெற்றிருந்தது. மாட்டுக்கு புண்ணாக்கோடு சேர்த்து ஏலக்காயையும் அதிக அளவில் அவர்கள் கொடுப்பதால் பால் கறக்கும் போதே ஏலக்காய் மனம் கமழுமாம். அந்த ஏலக்காய் பாலை திருடுவதற்காகத்தான் அந்த வீட்டிற்குள்ளே கண்ணன் நுழைந்தானாம். பாலை எடுத்து அருந்த போனான். அதை கண்ட அந்த வீட்டு கோபிகை ஒரு பிரம்பால் கண்ணனை அடித்தாளாம். அடித்ததும் என்ன ஆனது என்று பிள்ளை சுவாமி கூறுகிறார். அந்த பெண்ணானவள் கண்ணனின் முதுகிலே பெரும்பால் அடித்தவாறே கண்ணனுக்கு வலிக்கவில்லையாம். ஆனால் பாதாள லோகம் தொடங்கி சத்தியலோகம் வரை, ஈ எறும்பு தொடங்கி பிரம்மதேவர் வரை அனைத்து ஜீவராசிகளுக்கும் அந்த அடி விழுந்ததாம். அடி கொடுத்த பெண்ணுக்கும் அடி விழுந்தது, அனைவருக்கும் வலித்ததாம். அப்படி இதன் மூலம் அனைத்து உலகங்களும் உயிரினங்களும் இறைவனுக்கு சரீரம், இறைவனுக்கு அனைத்தும் ஆத்மா என்ற வேதாந்த தத்துவத்தை நம்மால் உணர முடிகிறது. எஸ்ய பிருத்வி சரீரம், எஸ்ய ஆப சரீரம், எஸ்ய தேஜ சரீரம், எஸ்ய ஆத்மா சரீரம் என்ற சேத்தன அச்சேதனங்கள் அனைத்தும் கூட அந்த இறைவனுக்கு சரீரம் என்பதை பிருஹதாரண்ய உபனிஷத்து கூறுகிறது. ஜெகத் சர்வம் சரீரம் தே என்று ராமாயண ஸ்லோகமும், தானி சர்வாணி தத்வபு என்று விஷ்ணு புராணமும் கூறுகிறது. சோபித்யாய சாரிராத் ஸ்வாத் என்று மனுஸ்மிருதியும், உடல்மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் என்று நம்மாழ்வார் பாசுரமும் இதையே கூறுகின்றன. இந்த உடல் உயிர் உறவு என்றும் வேதாந்த தத்துவத்தை இந்த லீலையின் மூலமாக வெகு எளிதிலே நாம் புரிந்து கொள்ளும்படி கண்ணன் காட்டிவிட்டான். அப்படி கண்ணாவதாரம் கிருஷ்ணாவதாரம் எடுத்து திருவேங்கடமுடையான் இதோ இப்பொழுது நமக்கு இங்கே சந்திரபிரபை வாகனத்திலே இந்த இரவு நேர ஒளியிலே நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கும்பஹாரத்தியை சேவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா.
శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వజ్రమకుటధర గోవింద వరాహమూర్తి గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గోపీలోల గోవింద గోవర్ధనోద్ధార గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దశరథ నందన గోవింద దశముఖమర్దన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ